இப்போ மோடி ஐயா அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. 10 வருஷத்துல ஏதாவது ஒரு கரப்ஷன் ஸ்கேண்டல் உங்களுக்கு காதுல பட்டுச்சா? எலக்ட்ரல் பாண்டே ஸ்கேண்டல் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், முதல்ல நான் வரேன் அதுக்கு. சோ கூண்டுக்களி அவுத்து விட்ட பிறகு அது சுதந்திரமா செயல்படும் போது எனக்கு நடுவில் சிரிப்பு வருதுங்க, மன்னிச்சிருங்க. இங்க கிளி ஜோசியனை கூட புடிச்சு போடுறாங்க ஜெயில. கடலூர்லயா? அந்த மாதிரி தமிழ்நாட்டுல Electoral violation கிளி ஜோசியனை கூட அரெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல எனக்கு இத பத்தி நினைச்சா அந்த கிளியை அவுத்து விட்ட பிறகு அது எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் போகுது. அது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை பிடிக்குது. அதனால உங்களுக்கு உறுத்தலா இருக்கே தவிர சிபிஐ ஒரு இடி யாரையும் பின் தொடர்ந்து போவதில்லை. குற்றம் இருந்துச்சுன்னா இந்த கேஸ் எல்லாம் பலது யூபிஏ காலத்துல போடப்பட்ட கேஸ், அததான் ஃபாலோ பண்றாங்க. பிஜேபி பக்கம் வரலங்கிறாங்க. பிளஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸே ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறாங்க. இடி வச்சு பயமுடுத்துறீங்க, அதனால எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பிஜேபிக்கு அதிக பணம் வருது. மடியில கனம் யாருக்கு இருக்கு? அவங்கதான் எனக்கு பயப்படுறாங்க. அதோட பெனிஃபிஷியரியா பிஜேபி இருக்கு அப்படிங்கிறாங்க.